உங்க வாழ்க்கையில் பாவங்கள் அதிகமாயிருக்கு என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? அதை எளிமையாக மன்னிக்க வைக்கும் ஒரு சக்தி வாய்ந்த வழி இஸ்லாத்தில் இருக்கிறது. அஸ்தக்ஃபிருல்லாஹ், அதாவது அல்லாஹ்விடம் மன்னிப்பு கேட்பது. அல்லாஹ் குரானில் சொல்கிறான், நீங்கள் உங்கள் இறைவனிடம் மன்னிப்பு கேளுங்கள், நிச்சயமாக அவன் மிக மன்னிப்பவன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு நாளில் 100 முறைக்கும் அதிகமாக அல்லாஹ்விடம் மன்னிப்பு கேட்கிறேன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி. ஒரு நாளில் 100 முறை சொன்னால் அவரது பாவங்கள் கடல் நுரையளவு பெரியதாக இருந்தாலும் மன்னிக்கப்படும். லா இலாஹ இல்லல்லாஹ், இது மிகப்பெரிய திக்ர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யாருடைய இறுதி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் ஆக இருந்ததோ அவர் ஜன்னத்தில் நுழைவார். இந்த திக்ர்கள் நம்ம கண்களுக்கு சின்னதாக தோன்றலாம், ஆனா அல்லாஹ்விடம் இதன் மதிப்பு மிகவும் பெரிது. இந்த திக்ர்களில் இன்று எதை ஆரம்பிக்கிறீர்கள்? அஸ்தக்ஃபிருல்லாஹ் அல்லது சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அல்லது லா இலாஹ இல்லல்லாஹ்? கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த நன்மையை நீங்களே மட்டும் வைத்துக் கொள்ளாதீர்கள், இதை மற்றவர்களுக்கும் பகிருங்கள். ஒருவராவது இதை ஓதினால் அது உங்கள் நன்மையாகவும் சேரும்.